அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது ஜோதிடப்படி புகுந்த வீட்டின் நல்ல பெயரை கட்டி காக்கும் கெட்டிக்கார மருமகள்களின் 4 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த காணொளியில் வருவது ஜோதிடப்படி ஒரு சில கிரகங்களின் நகர்வின் அடிப்படை இந்த கணிப்பு ராசிக்காரர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மற்றபடி ஒரு உண்மை சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுமே பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீட்டின் நல்ல பெயரை காப்பாற்றி கொடுக்கும் நபர்கள்தான். சக்தி கொண்ட கெட்டிக்கார பெண்மணிகள்தான் ஆவார்கள். இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறோம். முக்கியமாக இந்த மாமியார் மருமகள் உறவு என்பது மிகவும் சிக்கலான உறவு முறையாகும். தனிப்பட்ட ரீதியாகவும் மிகவும் மென்மையானவர்களாகவும் அக்கறையானவர்களாகவும் இருப்பார்கள். பெண்கள் மாமியாராகவோ அல்லது மருமகளாகவோ மாறிவிட்டால் அவர்களின் குணநலமும் சுபாவமும் மாறிவிடுகிறது. முக்கியமாக பெரும்பாலான வீடுகளில் மாமியார் மருமகள் சண்டை வீட்டையே ஒரு பெரும் போர்க்களமாக மாற்றி அமைதியை சீர்குலைத்து விடுகிறது. விதிவிலக்காக சில பெண்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக நல்ல மருமகளாக தென்படுவார்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த அதிசயத்திற்கு அவர்களின் பிறந்த ராசி மிக முக்கிய பங்காக இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட ராசிகளில் பிறந்த பெண்கள் அவர்களின் மாமியார் வீட்டில் அவர்களின் அன்பான குணத்திலேயே மகாராணி போல வாழ்வார்கள். இந்த பதிவில் அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக கன்னிராசி பெண்கள். கன்னிராசி பெண்கள் மிகவும் புத்தி கூர்மை மற்றும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மற்றும் யதார்த்த அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மேலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் உண்மையான அர்ப்பணிப்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு மருமகளாக அவர்கள் வீட்டை சிறப்பாக பராமரிப்பதில் சிறந்து விளங்குகிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஒழுங்காக செயல்படுவதை உறுதி செய்கிறார்கள். என்னென்ன தேவை, என்னென்ன கஷ்டத்திற்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை அன்பாலேயே அனைவரையும் வென்று அதற்கேற்ற பணத்தை ஈட்டி முக்கியமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்வதில் வல்லவர்கள். சுருக்கச் சொன்னால் விட்டு கொடுத்து போவதில் கன்னிராசி பெண்களுக்கு நிகர் கன்னிராசி பெண்களே. முக்கியமாக கன்னிராசி பெண்கள் விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் கொண்டவர்கள். பெரும்பாலும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய கடினமாக உழைப்பார்கள். அவர்களின் நம்பகத்தன்மை மற்றும் குடும்பத்தின் மீது அசைக்க முடியாத பாசம் அவர்களை சிறந்த மருமகளாக மாற்றுகிறது. ஒரு கொடூரமான மாமியாராக இருந்தாலும் அன்பான மாமியாராக மாற்றக்கூடிய சக்தி இந்த கன்னிராசி மருமகளுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக கடகம் ராசி பெண்கள். சந்திரனால் ஆளப்படும் கடக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே அக்கறை மற்றும் இரக்க குணம் கொண்டவர்கள். இவர்கள் நீர் சக்தி கொண்டவர்களாகவும் இது அவர்களை சிறந்த பராமரிப்பாளர்களாகவும் மாற்றுகிறது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை தருகிறார்கள். தேவைப்படும் நேரங்களில் அசைக்க முடியாத ஆதரவையும் ஆறுதலையும் வழங்குகிறார்கள். கணவன் கஷ்டத்திலோ அலுவலகத்தில் சண்டை சச்சரவு வந்தால் இதற்கு இந்தந்த முறையில் அணுகுங்கள் என ஆதரவையும் குறிப்புகளையும் கூறுவார்கள். வீட்டின் அன்பான மற்றும் ஒற்றுமையான சூழலை உருவாக்குவதில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். கடகராசி பெண்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை எந்தவித நிபந்தனையுமின்றி நேசிக்கிறார்கள் மற்றும் பாதுகாக்கவும் செய்கிறார்கள். கடகராசிக்காரர்கள் ஆழ்ந்த உள்ளுணர்வு கொண்டவர்களாகவும் முக்கியமாக மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் தங்கள் மாமியாரின் சொல்லப்படாத வேலைகளை புரிந்து கொண்டு செய்பவர்களாகவும் மாமியார் சொல்லப்படாத தேவைகளை புரிந்து கொண்டு குடும்பத்திற்குள் வலுவான உணர்ச்சி பிணைப்புகளை வளர்க்கிறார்கள்.
குடும்பத்திற்கு ஏதேனும் ஆபத்தோ, குடும்பத்தை யாராவது புறம் பேசுவதோ இதனை கண்டால் வெளியில் இருக்கும் நபர்களை விளாசி நம் குடும்பத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள். இதனால் மாமியார்களுக்கு இந்த கடகராசி பெண்களை தங்கள் மகளாகவே நேசிக்கும் வாய்ப்பும் ஏற்படுகிறது. ஆதலால் இந்த குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் வருவதில்லை. அடுத்ததாக ரிஷபராசி பெண்கள். ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்டவர்களாக இருப்பதனால் அந்த குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி நிலவுகிறது. ஒரு மருமகளாக அவர்கள் வீட்டிற்கு பாதுகாப்பு மற்றும் நண்பகத்தன்மையை அளித்து வருகிறார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆதரவளிப்பதை உறுதி செய்கின்றனர். ரிஷபராசி பெண்கள் சிறந்த இல்லத்தரசிகள். தங்கள் மாமியார் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வசதியான மற்றும் வரவேற்கத்தக்க சூழ்நிலையை உருவாக்குவதில் திறமையாக செயல்படுகிறார்கள். அவர்கள் பெரும்பான்மையாளர்களாகவும் புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் குடும்பத்தினர் தேவைகளுக்கு எப்போதும் செவிசாய்க்க தயாராக இருக்கிறார்கள் மற்றும் குடும்பத்தில் எழும் எந்த ஒரு சவால்களுக்கும் நடைமுறை தீர்வுகளை வழங்க தயாராக ரிஷபம் ராசி பெண்கள் இருப்பதனால் இவர்களை மகளாகவே மாமியார்கள் நினைத்து மகாராணியைப் போல வாழ வைக்கின்றனர். அடுத்ததாக துலாம் ராசி பெண்கள். அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் கிரகமான சுக்கிர பகவானால் ஆளப்படும் துலாம் ராசி பெண்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் சிறந்து விளங்குகிறது. இந்த ராசி மருமகள்கள் ராஜதந்திரம் மற்றும் நீதி உணர்வுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். அனைவரின் தேவைகளுக்கும் கருத்துகளுக்கும் மதிக்கப்படுவதை உறுதி செய்கின்றனர். அவர்கள் சிறந்த தகவல் தொடர்பு திறன்களை கொண்டுள்ளனர். மோதல்களை தீர்ப்பதிலும் வீட்டில் இணக்கமான சூழலை பராமரிப்பதிலும் அவர்கள் திறமையானவர்கள். துலாம் ராசி பெண்கள் அக்கறையுள்ளவர்களாகவும் இணக்கமானவர்களாகவும் குடும்பத்தில் எழக்கூடிய எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நபர்களாகவும் தீர்வு காண நபர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.